அது நான் நான் இன்னொருத்திய காதலிக்கிறேன், அது உண்மைதான். ரீமா, நீ இப்படி சோகமா இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியாது. அது ரிஷப், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஆனா இங்க வேற ஒரு பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கல்யாணம் பண்ணது என்னதாங்க? மனவரையில என் கூட தான் உட்கார்ந்திருந்தீங்க. நீங்களா விருப்பப்பட்டு தான் உட்கார்ந்திருந்தீங்க. ஏன் விருப்பத்துக்கு எதிரா உட்கார்ந்தீங்க? ஆனா இப்போ நீங்க இங்க இவ அது கூட வந்து ஃப்ளர்ட் இவ பண்றீங்க. இங்க அழுதுகிட்டு இருந்தா, அதான் இவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்னு தான் வந்தேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் ப்ளீஸ் எதுவும் இல்லை. வேண்டாம் ரிஷப். சாரதாக்கு என் மேல லவ் எல்லாம் இல்லை, ஆனா ஏன் ஒரு மாதிரி பொசசிவா நடந்துக்கிறா? நான் இப்போ வந்துடுறேன். என்கிட்ட மோத ஆசைப்படுறியா இல்ல ஓட நினைக்கிறியா? போ ஓடு. எவ்வளவு தூரம் எங்கெல்லாம் ஓடுவேன். நாகினிக்கெல்லாம் நாகினி. நான் மகா பிரதாபன். உன்னையும் கடைசியில நான் பிடிச்சிடுவேன். இதோ இவள நான் பிடிச்ச மாதிரியே பிடிப்பேன். கூப்பிடு. அவங்களை கூப்பிட்டு பரிசோட நான் வந்திருக்கேன்னு சொல்லு. போ. ஏன் இப்படி பண்ற? எதுக்காக இங்க எங்களை கூட்டிட்டு வந்த? இப்போ உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீ ஏன் கட்டுப்பாட்டுல இருக்க. இவளும் தான் சேஷநாகினி.
அந்த நேரம் வந்துடுச்சு. இப்போ நான் இந்த கத்தியால உன் வயித்த கீறி நான் உனக்குள்ள இருக்க நாகமணியை எடுக்க போறேன். இவ்ளோ சக்தியா? இவ்ளோ சக்தியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு பெரிய சக்தி கிடையவே கிடையாது. நாகமணியை தனக்குள்ள வச்சிருக்க சேஷ நாகினி இப்ப என் முன்னாடி சுருண்டு இருக்கிறா. இப்படி ஒரு நாளுக்காகத்தான் நான் இத்தனை வருஷமா கடுமையா தவம் இருந்துட்டு வந்தேன். அதனாலதான் இன்னைக்கு நான் உன்னை பிடிச்சிருக்கேன். இந்த கத்தியில இருக்கிற விஷம் உன்னோட விஷத்தை விட ரொம்ப கொடுமையானது. இந்த விஷம்தான் உனக்குள்ள இருக்க நாகமணியை எனக்கு கொடுக்க போகுது. இந்த சாரதா எங்க போனானே தெரியலையே. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. இங்க தான் இருந்தா அதுக்குள்ள எங்க போயிட்டா? சாரதா என்ன விஷயம் மிஸ்டர் ரிஷப்? இன்னைக்கு ஹோலி பண்டிகை அதுமா டல்லா இருக்கீங்க? அது என்னோட வைஃப் சாரதா. அவ எங்க போனானே தெரியல. என்ன சொல்றீங்க? அது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரீமா கூட இங்க தான் பேசிட்டு இருந்தேன். அப்போ ரீமா கிட்ட நான் பேசினதை பார்த்து சாரதா கோவம் வந்துடுச்சு. அப்போ எங்க போனானே தெரியல. இப்போ ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா. நான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா. இந்த பொண்ணுங்க மனசுல இறக்கம் இருக்கோ இல்லையோ, ஆனா குசும்பு இருக்கும், பொறாமை ரொம்ப இருக்கும். உங்களை இன்னொரு பொண்ணோட பார்த்து அவ கோவப்பட்டு ஓடிட்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த பொண்ணு கண்டிப்பா உங்க ஒய்ஃப் தான். அதெல்லாம் சரிதான். ஆனா நான் தான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரீமாவை விட்டேனே. அப்புறம் ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? ஐயோ, உங்க காதல் கதை இருக்குதே ரொம்ப விசித்திரமானது. ரொம்ப ரொம்ப நான் போறேங்கய்யா, தேடி கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு முதல் தடவையா சாரதா ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்கா. கோவப்பட்டதெல்லாம் சரி, ஆனா அவ எங்க போனா தெரியலையே. சேஷ நாகினி, ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீலகிரி மலை அடிவாரத்துல பூமிக்கு அடியில அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சேஷ நாகினி ஆக வேண்டியவ ஒருத்தி, ஆனா நீ எப்படி ஆன சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் உன்னுடைய உடம்புல இருந்து நாகமணியை எடுத்துறா. வேண்டாம். இல்லைன்னா நீ சேஷ நாகினியா எப்படி மாறினேன்னு சொல்லு. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு சொல்லு. இன்னொருத்தி ஆக வேண்டிய இடத்துல நீ எப்படி ஆன? நீ எப்படி சேஷ நாகினியா மாறின? இல்ல வேண்டாம். ஒழுங்கா சொல்லு. அம்மா அம்மா இவதானே ஆகணும். நீ எப்படி ஆன சொல்லு. ஒழுங்கா சொல்லு. அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. நீ எப்படி சேஷநாகினியா மாறின? நீ எப்படி சேஷநாகினியா மாறினன்னு சொல்லு. சொல்லு. நான் சேஷநாகினி ஆக விரும்பல. சொல்லு. உண்மையை சொல்லு. நீ எப்படி சேஷநாகினியா மாறினன்னு சொல்லு. இது அன்னைக்கு ராத்திரி ரகசியமா நடந்த விஷயம். அப்படி ஏன் நடந்ததுன்னு உன்னால எப்பவும் தெரிஞ்சுக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பாம்பாட்டி சேஷ நாகினிய தாக்க வந்தா திருப்பி தாக்க நீ ஒண்ணுதான் செஞ்சாகணும். அந்த பாம்பாட்டி கண்ணை பார்த்து கண்ணிலேயே கொத்திடணும். அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. சரியா? இதுதான் ரொம்ப நல்ல சான்ஸ். சாரதா அண்ணகிட்ட கோவப்பட்டு வெளியே போயிட்டா. திஸ் இஸ் த டைம். கோ போ, அண்ணகிட்ட க்ளோஸ் அப் போ. ரதீஷ், நீ என்ன சொல்ற? ரிஷப் சாரதாக்காக என்னைய விட்டுட்டான். ஐயோ, நீ வேற. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அண்ணன் எதுக்காக சாரதாவை சூஸ் பண்ணான்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனா எப்போ அண்ணனை பார்த்தாலும் அண்ணன் உன்னதான் பார்த்துட்டு இருக்கான். ஐ திங்க் he really likes you. என்ன? ஆமா. do one thing. அண்ணன் உன்னை நினைச்சு என்ன ஃபீல் பண்றா நீயே கண்டுபிடி. இப்போவும் எங்க அண்ணன் உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கான். அவ ரொம்ப ஃபீல் பண்றான். எனக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். நீ புரிஞ்சுக்கோ. அண்ணன் சாரதாவை காதலிக்கல, அவன் உன்னை மட்டும் தான் காதலிக்கிறான். இருந்தோ நான் கட்டிக்க வேண்டிய பொண்ணு அவ எதுக்காக கல்யாணம் பண்ணான்னு எனக்கு இன்னும் புரியல. He loves you.
அவன் கண்ணில் தெரியுது. இவன் வந்து அன்னைக்கு ராத்திரி நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்திட்டான்ல. அன்னைக்குதான் நீ சேஷ நாகினி ஆன. அக்கா என்கிட்ட பழைய கதை எல்லாத்தையும் கேட்டான். சொல்லு, அன்னைக்கு நடந்ததை எல்லாம் சொல்லுன்னு சொன்னான். ஆனா அக்கா, அந்த நீலகிரி மலை அடிவாரத்துல பூமிக்கு அடியில இருக்கிற ரகசிய மாளிகையில நடந்த எதுவும் அந்த மகா பிரதாபனுக்கு என்னைக்குமே தெரிய போறது இல்ல. அன்னைக்கு ராத்திரி தான் என் வாழ்க்கை மாறுச்சு. ஆனா இனி இனி எதை பத்தியும் பேசியும் அழுதும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, நம்ம இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம். இல்லைன்னா எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? போலாமா? எழுந்திரிங்க, பார்த்து வாங்க. இந்த சாரதாவை வீடு ஃபுல்லா தேடிட்டேன். ஆனா சொல்லாம கொள்ளாம அவ எங்க போயிட்டானே தெரியல. அவ இருக்க தடையுமே தெரியலையே. ஆனா ஆனா அவ சொல்லாம கொள்ளாம எங்க போனா? ச்சே, தேவையில்லாம இதை வேற குடிச்சிட்டேன் இன்னைக்கு நானு. ரிஷப், நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு நினைக்கிறேன். என்னாலதான் உங்களோட சூப்பரான ஹோலி பண்டிகையே நின்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாவம் சாரதா கூட என்னாலதான் எங்கேயோ போயிட்டா. ரிஷப், ஐ எம் வெரி சாரி அபவுட் ஆல் திஸ். ரீமா, இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? உன் மேல அந்த தப்பு இல்ல. ப்ளீஸ் டோன்ட் ப்ளேம் யுவர் செல்ஃப். சாரதாக்கு என் மேல விருப்பமே கிடையாது. ஆனா நம்ம 2 பேரும் ஒன்னா பார்த்தா மட்டும் ஏன் அவன் கோவப்படுறா? ஆனா அதுக்குள்ளே அவ எங்க மாயமா மறைஞ்சா? அவளுக்கு என்னதான் வேணும் தெரியலையே. ரிஷப், நம்ம 2 பேருமே இப்போ ஒன்னா வாழல. இருந்தாலும் ஆனா என்ன ரீமா? ஆனா ரிஷப், somewhere I strongly feel that இப்போவும் நம்ம ஒண்ணாவோன்னு தோணுது. சரி, இப்போ நீ ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லு. நீ முன்னாடி என்னை எப்படியெல்லாம் நேசிச்சியோ, இப்போ நீ அப்படிலாம் நேசிக்கலையா? சொல்லு. ரீமா, நான் என்ன சொல்லன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஐ ஜஸ்ட் நோ ஒன் திங். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வா, நான் உன்னோட ரூம் வரைக்கும் வரேன். வா. ரிஷப், ப்ளீஸ் என்ன உன் கூடவே இருக்க விடு. என்னை விட்டு உன்னை பிரிச்சிடாத ரிஷப். இல்ல ரீமா, நான் அது அளவுக்கு அதிகமா பாங் குடிச்சிட்டேன். அதனால என்ன பிரச்சனை ரிஷப்? இங்க என்ன நடக்குது?